அந்த மில்லியன் டாலர் இன்னைக்கு தேர்தல் நடந்துச்சுன்னா யாருங்க வெற்றி பெறுவா? இது நம்ம புரிஞ்சுக்கணும். யாருக்கு ஓட்டு போடுவீங்க அது ஒரு பாயிண்ட், யார் முதலமைச்சராவா ஒரு பாயிண்ட், யார் ஆட்சி பிடிப்பா ஒரு பாயிண்ட். அதுல ஒரு கேள்வி, இன்னைக்கு தேர்தல் நடந்தா யார் வெற்றி பெறுவா? பப்ளிக் ஒரு ஒப்பீனியன் கேக்குறோம். உங்களுக்கு எப்படிங்க தெரியுது பல்ஸ்? நம்ம பாத்தீங்கன்னா அந்த பப்ளிக்கோட ஸ்மார்ட்னஸ் நான் வந்து ரொம்ப வியந்துகிட்டே இருக்கேன் எவரி சர்வேல நிறைய பப்ளிக் பேசும்போது. அப்படி ஒரு ஸ்மார்ட்டான பப்ளிக் எப்படிங்கனால அவங்க நம்ம கேக்குறோம், இன்னைக்கு எலெக்ஷன் நடந்தா யாருங்க ஜெயிப்பா அப்படின்னு கேக்குறோம். இன்னைக்கு தேர்தல் நடந்தா. அடுத்ததாக தாவேகாக்கு 20% மக்கள் இன்றைக்கு தேர்தல் நடந்தா தாவேகா ஜெயிக்கும், ஜெயிக்க வேண்டும் சொல்லிருக்காங்க பாக்குறோம். கடந்த முறை இந்த நம்பர் வந்தபோது நம்ம வந்து அதை டிஸ்ஒன் பண்ணேன் நான் பர்சனலா. இந்த நம்பர் வந்து ரொம்ப அலாமிங்கா இருக்கு. 6லேருந்து 10 தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ரெண்டாவது முறை ஒரு 2-3 மாசம் கழிச்சு கரூர் ஸ்டாம்பீட்டுக்கு பிறகு நம்ம இதே மாதிரி 2989 பேர் வேற வேற இடங்கள்ல 32 தொகுதியில் போய் பார்த்த பிறகு அப்பயும் இந்த 20% வரும்போது ஐ ஹேவ் டு அட்மிட் என்னுடைய தனிப்பட்ட ரங்கராஜ் பாண்டேவா நான் இதை ஏற்று தான் ஆகணும். எனக்கு வந்து மறுக்கிறதுக்கான நியாயம் இல்லை. ஏன்னா ஒரு முறை பார்த்தாச்சு, ரெண்டாவது முறை வந்திருக்கு அப்படிங்கும்போது இது வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆஃப்டர் ஆல் எப்படினாலும் எலெக்ஷன் வந்து ரிசல்ட் தான் சொல்லும் எல்லாத்தையுமே. பட் இந்த பப்ளிக் சென்டிமெண்ட் அந்த மூடி எப்படி பார்க்கும்போது தாவேகா ஜெயிக்கும் அப்படின்னு நம்புறவங்க அவங்க தாவேகா வாக்களிக்கிறவங்க இது வந்து நீங்க வந்து டிஸ்கவுண்ட் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கு, டிஸ்பியூட் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கு. யார் வெற்றி பெறுவார் கேட்டதுக்கு ஒப்பீனியன் தாங்க சொல்லாங்க. அவங்க ஒப்பீனியன்லாம் சொல்லலாம் சரியா இருக்கணும் அவசியம் இல்லை, ஒப்பீனியன் தப்பா போலாம்னு இருக்கலாம் நம்ம பட் வந்து இந்த பல்ஸ் வந்து பாருங்க. நாம் தமிழர் வந்து கடந்த முறை 7% வாங்கியிருந்தாங்க, இந்த முறை 5% அவங்க சொல்லியிருக்காங்க. தாவேகா வந்து இப்பதான் முதல் முறை தேர்தல் சந்திக்கும் போது கடந்த முறை 20% வாங்கிச்சு, இதே முறை இந்த 20% வந்து சர்வேல வாங்குறாங்க அப்படிங்கும்போது இது வந்து அதை நோக்கி தான் நகருதோடு. சோ கடந்த முறை டிஸ்ஒன் நான் பண்ணேன் பர்சனல் கெபாசிட்டில, இந்த முறை டிஸ்ஒன் பண்ணல. இது அப்படியே வந்திருக்கு, அப்படியே போட்டிருக்கோம். இது உண்மையான இருக்கக்கூடிய வாய்ப்புகளும்